புதுச்சேரி மாநிலத்தில் நகர பகுதிகளிலும் கிராம பகுதிகளிலும் நிறைய ரெஸ்டோ பார்களும் ஹோட்டல் பார்களும் அதற்கு அனுமதியை கலால்துறை அமைச்சராக இருக்கின்ற திரு ரங்கசாமி அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதற்கு ஒவ்வொரு ரெஸ்டோ பாருக்கும் 40 லட்சம் ரூபாய் கையூட்டு பெறப்பட்டிருக்கிறது என்று பகிரங்க குற்றச்சாட்டை கூறினார். அது மட்டுமல்ல, இது போன்ற ரெஸ்டோ பார்களால் புதுச்சேரி மாநிலத்துடைய கலாச்சாரம் சீரழிந்து வருகிறது. அதற்கு ரங்கசாமி அவர்களும் என்ஆர் பாஜக கூட்டணியில் பொறுப்பேற்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இதற்காக காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதியில சித்தானந்த சாமி கோயில் பக்கத்தில் ஒரு பார் திறக்கும் போது கூட தேசிய நெடுஞ்சாலையில் பார் திறப்பதன் மூலமாக நிறைய விபத்துகள் ஏற்படும், அதை மூட வேண்டும் என்று அதற்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று நாங்கள் போராட்டம் நடத்தினோம். அதையும் மீறி அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. இப்படி கோயில்களுக்கு பக்கத்திலேயும் சர்ச்சுகளுக்கு பக்கத்திலேயும் மசூதிக்கு பக்கத்திலேயும் பள்ளிக்கூடங்களுக்கு அருகிலேயும் மக்கள் வாழுகின்ற பகுதிகளிலேயும் இந்த ரெஸ்டோரண்ட்களை கொடுத்து லஞ்சம் பெற்றுக் கொண்டு பல 100 கோடி ரூபாய் இதன் மூலமாக லஞ்சம் பெற்றுக் கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இந்த ரெஸ்டோ பார்களை கொடுத்ததன் விளைவு புதுச்சேரி மாநிலத்தில் கலாச்சார சீர்கேடு மட்டுமல்ல, சட்டம் ஒழுங்கும் கேள்விக்குறியாகி இருக்கு. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்கள் சுதந்திரமாக வெளியே நடமாட முடியவில்லை. பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. புதுச்சேரி மாநில மக்கள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வெளியில் வர அஞ்சுகிறார்கள். அதற்கு காரணம் சுற்றுலா பயணிகள் என்ற போர்வையில் புதுச்சேரிக்கு பல மாநிலங்களில் இருந்து வருகின்றவர்கள் குடித்து விட்டு கும்மாளம் போட்டு புதுச்சேரி மாநிலத்தினுடைய அமைதியை கெடுக்கிறார்கள். இதற்கான முழு பொறுப்பை திரு ரங்கசாமி அவர்களும் என்ஆர் காங்கிரசும் பாஜகவும் ஏற்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியதன் விளைவு நேற்றைய தினம் விடியற் காலை 1:30